ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம சட்டமன்ற தேர்தல்கள் 2026 பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டோடு சேர்த்து 3 மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் மே 2026 ஆட்சிக்காலம் முடிவடைங்கிற காரணத்தால் ஆர்டிக்கல் 324 படி தேர்தல் ஆணையம்ங்கிறது இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23, கேரளா, பாண்டிச்சேரி, அசாமுக்கு ஏப்ரல் 9, மேற்கு வங்கத்துக்கு 23 மற்றும் 29 தேதிகளில் தேர்தல் நடத்துகிறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. அதில் 44 தொகுதிகள் எஸ்சிக்காகவும் 2 தொகுதிகள் எஸ்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ பொதுவான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5,67,780 பேரும். இதில் சேவை வாக்காளர்கள் 67,056 பேரும். மொத்த வாக்காளர்கள் 5,67,74,436 பேரும் இருக்காங்க. இல்லை இளம் வாக்காளர்கள் 12,51,749 பேரும். மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 4,63,398 பேரும். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 7,617 பேரும். மூத்த குடிமக்கள் பார்த்தீங்கன்னா 3,99,668 பேரும் இருக்கிறதா தலைமை தேர்தலில் அறிவிச்சிருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டு மொத்த வாக்குச்சாவடிகள் 77,032 வாக்குச்சாவடிகள் நிறுவப்படும். ஸோ சில முக்கியமான டேட்ஸ் இந்த தேர்தல் சம்மந்தமாக எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கெசட் நோட்டிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு மார்ச் 30 ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 6. இறுதி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 7 அன்னைக்கு வெளியிட்டுருவாங்க. வேட்புமனு வாபஸ் பெறதுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. தேர்தலுடைய ரிசல்ட்டுங்கிறது எப்போ வெளியிடப்படும் அப்படின்னா மே 4, 2026. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம ஒரு கரண்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.